தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம். தீமைகள் செய்வோரை எதிர்க்க வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த வார்த்தையை, இறை வார்த்தையை கேட்ட பொழுது நாம் ஷாக்காகி போயிடும். பொதுவாக தீமைகளை வெறுக்கணும், தீமைகளை ஒதுக்கணும், தீமைகளை மறுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பண்பட்டு இருக்கிறோம், நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைகளை வெறுக்க வேண்டாம், தீமைகள் செய்பவர்களை வெறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படியென்றால் அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, ஒரு செய்தியை இன்று ஆண்டவர் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறார். அந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொபோசிஷன். தீமைகளை நன்மைகளால் வெல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். வரலாற்றில் முடியும்னு பதிவுகள்லாம் இருக்குங்கிற பார்க்குறோம். கடந்த நூற்றாண்டு மத்திய காலத்திலே வியட்நாம் போர், த வார் ஆஃப் வியட்நாம் என்று ஒரு சண்டை நடந்தது. யாருக்கு? அமெரிக்கர்களுக்கும் வியட்நாம் நாட்டு மக்களுக்கும் சண்டை நடந்தது. அது ஒரு கடுமையான சண்டை. அவர்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருந்தார்கள். அமெரிக்க படைகள் வியட்நாமில் குமிக்கப்பட்டு அங்கே உக்கிரமான சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை நாட்களிலே ஒரு வயல்வெளியிலே அந்த சண்டை நடந்து கொண்டிருந்தது. மிகவும் ஓப்பனான ஒரு ஏரியாவில் 2 நாட்டு வீரர்களும் ஒருவரை நோக்கி ஒருவர் தங்கள் கையில் இருக்கும் மிஷன் கன்ஸை வச்சு சுட்டு வென்று கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த போர் உக்கிரமாக நடக்கும் அந்த கிராமத்து வழியிலே, சாலையிலே திடீரென்று ஒரு புத்த பிச்சுகளின் குரூப்பு, புத்த பிச்சுகள், புத்த சாமியார்கள், புத்த மதத்தை சேர்ந்த சாமியார்கள் ஒரு குரூப்பாக ஒரு 100-200 பேர் அந்த சண்டை நடக்கும் அந்த வயல்வெளியின் நடுவே நடந்து ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு சென்றார்களாம். அது சற்று தூரமான இடம். ஆகவே அவர்கள் அந்த ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு நடுவே அந்த சண்டை நடப்பதற்கு மத்தியில் சென்ற பொழுது அவர்கள் முகம் சாந்தமாக அமைதியாக இருந்தது. அவர்கள் உதடுகள் ஆண்டவரின் பெயரை உச்சரித்து கொண்டிருந்தன. அவர்கள் உள்ளங்கள் இறை புகழை பாடிக்கொண்டிருந்தன. இந்த புத்த பிச்சுகள் குழுவானது அந்த இடத்தை கடக்கும் பொழுது இந்த 2 நாட்டு போர் வீரர்களும் தங்கள் துப்பாக்கிகளை கீழே வைத்துவிட்டு சண்டையிலிருந்து ஓய்வு பெற்றார்களாம். அந்த புத்த பிச்சுகள் அந்த இடத்தை ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடந்து சென்ற பிறகு ஒரு அதிசயம் நடக்கிறது. இதுதான் கிளைமேக்ஸ். என்ன நடக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவில் பல வீரர்கள், இன்று நாங்கள் சண்டையிட மாட்டோம், இனிமேல் நாங்கள் துப்பாக்கியை எடுத்து எதிரிகளை சுடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேரக்ஸுக்கு, கேம்புக்கு திரும்பிட்டாங்களாம். வியட்நாம்கார வீரர்களும் அந்த பேரக்ஸுக்கு, தங்களுடைய கேம்புக்கு திரும்பி விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, தீமைக்கு நடுவே நன்மை செயல்படுகிறது, செயலாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த புத்த பிச்சுகளினுடைய அகிம்சை போராட்டம், அவர்களுடைய அந்த அன்பின் போராட்டம் அந்த இடத்தில் அமைதியை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நீங்கள் எனக்கு ஏதாவது தீமை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த தீமையை கண்டிப்பாக செய்வேன். நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த மனப்பான்மை இருக்குது. நீ என்ன செஞ்சியோ அதை விட 10 மடங்கு அதிகமாக நான் செய்வேன். நம்ம சொல்கிறோம்ல, நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாவேன் அப்படின்ட்டு. அது உண்மை, யதார்த்தம், அதுதான் நம்முடைய தன்மை. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதையும் கடந்து நாம் மனிதர்களாக அல்ல புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே,
இயேசு ஆண்டவர் தீமையை அழிக்க வந்தவர், தீமையை ஒழிக்க வந்தவர், தீமைகளை கடுமையாக சாடியவர். அந்த இயேசு ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைய வாசி கேட்டோம். தீமைகளை எதிர்கொள்ளுங்கள், தீமைகளை எதிர்க்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் அநீதியை வெறுத்த, அநீதிக்காக எதிராக குரல் கொடுத்த, தீமைகளை ஒடுக்கிய ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக பரிசேயத்தனம் என்னும் தீமையை அவர் ஒழித்தார், ஒழிக்க நினைத்தார், அதை ஒழித்து கட்டினார். அநீதி ஆட்சி, அந்த ஆட்சி முறைகள் அநீதியாக இருந்ததால் அதனை ஒழித்தார், அது ஒரு தீமையாக கருதினார். இவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தீமைகளை ஒழித்து தன்னையே அர்ப்பணித்த அவர் எவ்வாறு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல தீமைகளை நீங்கள் எதிர்க்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது, தீமைகளை தீமைகளால் எதிர்க்காதீர்கள், நன்மைகளால் எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக கடவுளின் பிள்ளைகளாக சாட்சியம் பகர முடியும் என்று சொல்வது தான் இன்று நமக்கு கொடுக்கப்படும் செய்தி என்பதை பார்க்கிறோம். தீமைகளை நன்மைகளால் வெல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் 2வது பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய மனதை தயாரித்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களிடம் ஒருவர் உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் அவரைக்கு இடது கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். தீமைக்கு நன்மை செய்தல். உங்களிடம் ஒருவர் உங்களுடைய உள்ளாடையை கேட்டால் அவருக்கு மேல் அங்கியும் சேர்த்து கொடுங்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை பார்த்து, உங்களிடம் ஒருவர் ஒரு கல் தூரம் வர வேண்டும் என்று சொன்னால், அக்கம்பனி பண்ண வேண்டும் என்று சொன்னார், என்னோடு உடனிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நேரம் மட்டும் என்று சொன்னால், நீங்கள் 2 கல் தொலைவு அவரோடு அக்கம்பனி பண்ணுங்கள், அவர்களோடு நீங்கள் உறவாடுங்கள், அவர்களோடு நீங்கள் உடனிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இது எதை குறிக்கிறது? தீமையை நன்மைகளால் நாம் வெல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நாபோத் என்ற அந்த ஏழை விவசாயியின் இருக்கும் ஒரே திராட்சை நிலத்தை ஆகா என்ற அந்த பார்சிக மன்னன் கேட்கிறான் என்பதை பார்க்கிறோம். இசபெல் அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக நாபோத்தை கொலை செய்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதுதான் தீமை உருவாக்கும் தீமை என்பதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். தீமை செய்தவர்களுக்கும் தீமைகளுக்கும் நடுவே நாம் நன்மை செய்பவர்களாகவும் தீமையை வெறுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும் நிலையை நினைத்து பார்ப்போம். தீமைகளை நாம் தவிர்க்க வேண்டும், தீமைகளை நாம் ஒதுக்க வேண்டும். அதே வேளையில் அந்த தீமைகளுக்கு மாறாக நன்மைகள் செய்து ஆண்டவருக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று அழைக்கிறோம். இந்த வல்லமைக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.